பேஸ்ட் நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். அளவுக்கு சின்னதா வெட்டிக்கலாம். இப்போ வெங்காயம் வெட்டிக்கலாம். இன்னைக்கு நான் கரண்ட் அடுப்புல தான் செய்ய போறேன், அதனால சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். மேகி செய்ய தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டா வெங்காயம் நல்லா வதங்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படியே தக்காளி சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மேகி பேக்கெட்டை பிரித்து வச்சுக்கலாம். நல்லா கொச்சு நல்லா கம கமன்னு வாசம் வருது. கிண்டு கிண்டு விட்டுறலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பிரித்து வச்ச மேகி நொறுக்கி போட்டுக்கலாம். நம்ம நொறுக்கிற மேகியை அதில் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுறலாம். மேகி நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா கம கமன்னு வாசம் வருது. இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் வேகிறதுக்கு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். மேகி ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ மேகி மசாலா கொட்டிக்கலாம். அப்படியே உடைச்சி வச்ச முட்டையும் ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். பாருங்க மேகி எப்படி வந்திருக்குன்னு. மேகியை செஞ்சாச்சு. மேகி ரெடி. வாங்க மேகி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தரலாம். சாப்பிட போறோம்.
பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.